தர்மம் செய்யுங்க, தர்மத்தின் வழியில இருங்க, தான தர்மம் அதிகமா செய்யுங்க. இறைவன் கூட இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை நான் வந்து ஸ்டேட்மெண்டாவே கொடுக்கிறேன். இட்ஸ் மை ஸ்டேட்மெண்ட். இறைவன் சரியான நேரம் வரும்போது உங்களை சரியான நேரத்துல அவரே பயன்படுத்துவாரு. இன்னொன்னு சொல்றேன், இதனால் வரைக்கும் பரம்பொருள் யோகிகள், பரம்பொருள் யோகத்தை பின்பற்றுறவங்களுக்கு இது ஒரு செரிஷிங் மூமெண்ட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறேன். உங்களோட உழைப்பு எதுவுமே வீணா போகல, உங்களுடைய மூச்சு எதுவும் வீணா போகல, உங்களோட பயிற்சி நிலை எதுவும் வீணா போகல, உங்க கர்மம் எதுவும் வீணா போகல, உங்க தர்மம் எதுவும் வீணா போகல. எல்லாத்தையும் இறைவன் நோட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இறைவன் இப்போ கொடுத்திருக்கிறாரு. சோ மிக சரியான நேரம் வரும்போது அவர்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த உலகத்தில் மீண்டும் தர்மத்தை நிலை பெற செய்வதற்கு நான் நிச்சயமாக நேரே வருவேன். வந்து ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக பயன்படுத்துவேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உலகெங்கிலும் தகுதியான நபர்களை பிளேஸ் பண்றதுக்கு உண்டான பொறுப்பை நான் மட்டும் என்ன மாதிரி பல நபர்களுக்கு இறைவன் வந்து கொடுத்தருளி இருக்கிறார். அதுக்கு என்ன குவாலிட்டி செக்கிங்னா, உன்னை நீ அழித்து கொண்டாலும் பிறருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சியா? உனக்கு உதவி செஞ்சவனுக்கு நீ துரோகம் பண்ணாம இருக்கியா? உனக்கு கஷ்டத்துல உதவுனவனுக்கு உனக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்தவனு நீ தொந்தரவு பண்ணாம இருக்கியா? எப்போதெல்லாம் நீ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியோ அப்பெல்லாம் உன் கஷ்டம் முக்கியம் நீ நினைச்சியா, இல்ல இன்னொருத்தனுடைய நலன் நீ முக்கியம் நினைச்சியா? ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுத்ததோ அது போல நீ அழிந்தாலும் பரவாயில்லை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயா? பல பேர் உன்னை கடமையிலிருந்து டைவர்ட் பண்ணும்போது, மாயை உன்னை சூழும் போது அடிப்படை தர்மத்தை நீ பின்பற்றி பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சியா? மெயினா உனக்கு உண்மையை சொல்லி கொடுத்தவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சியா? நீ இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா உனக்கு அடி விழுகும். இதுல நீ சரியா இருக்குன்னா இறைவன் பல நபர்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கிறார்கள் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு. தி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி. அவங்களுக்கு பேர் என்ன? என்னங்க படம் பேர்லாம் சொல்றீங்களேன்னு இருக்கா? உண்மையாவே இருக்காங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி பல நபர்கள் இருக்காங்க. அவர்கள் தகுதியான நபர்களை எடுத்து தகுதியான இடங்கள்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது சத்தியம்.